வெனிசுவேலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1400 அதிகரித்துள்ளது. 55,000க்கும் அதிகமானோரை காணவில்லை என்பதால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. வெனிசுவேலா நாட்டில் கடந்த 24ஆம் தேதி மாலை நேரத்தில் இரட்டை நிலநடுக்கங்கள் உலுக்கின. இந்த நிலநடுக்கங்கள் சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களாக பதிவான நிலையில் எண்ணற்ற கட்டடங்கள் இடிந்து தரைமட்டமாகின. கடலோரத்தில் உள்ள லா குவைரா மற்றும் தலைநகர் கேரகஸ் ஆகிய இடங்களில் நிலநடுக்கத்தால் மிக மோசமான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இடிந்து கிடக்கும் கட்டட குவியல்களில் தங்கள் உறவுகளை தேடி மக்கள் பரிதவிக்கும் காட்சிகளை காண முடிகிறது. தங்கள் கைகளாலேயே இடிபாடுகளை அகற்றி எப்படியாவது காப்பாற்றிவிட மாட்டோமா என்று தேடி வருகிறார்கள் மக்கள். இடிந்த கட்டடங்கள் ஒருபுறம் எனில், நிலநடுக்கத்தால் பலத்த சேதமடைந்த கட்டடங்களில் விரிசல்கள் ஏற்பட்டுள்ளதால் அங்கு தங்க முடியாமல் அச்சமடைந்துள்ளனர் மக்கள். இதனால் அவர்கள் வீதிகளிலேயே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நிலநடுக்கத்தை தொடர்ந்து நில அதிர்வுகள் இருப்பதால் கடந்த 4 நாட்களாக மக்கள் அச்சத்துடனேயே ஒவ்வொரு நொடியையும் கழிக்கிறார்கள். நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1400 உயர்ந்துள்ள நிலையில் மேலும் 55,000 பேரை காணவில்லை என்று கூறப்படுகிறது. அவர்களின் நிலை என்னவானது என்று தெரியவில்லை. இதற்கிடையே மீட்பு மற்றும் நிவாரண பணிகளில் உதவுவதற்காக அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளன. வெனிசுவேலாவிற்கு $150 மில்லியன் நிதி உதவி அறிவித்துள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் மேலும் நிதி உதவிகள் அறிவிக்கப்படும் என்று கூறியுள்ளார். மீட்பு பணிகளில் உதவுவதற்காக 1600 பேர் வெளிநாடுகளிலிருந்து வெனிசுவேலாவிற்கு வந்திருக்கிறார்கள். பல்வேறு நாடுகளிலிருந்து மேலும் பல குழுக்கள் வந்து கொண்டிருக்கின்றன.